ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களாக நீங்கள், அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அனைத்துமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் ஆப்ஷன் டி ஜி சுப்பிரமணியம். செகண்ட் கொஷின், கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் ஆப்ஷன் ஏ வஉசி. தேர்ட் கொஷின், தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். ஃபோர்த் கொஷின், முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ யாகூப் ஹசன். ஃபிஃப்த் கொஷின், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதியவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்காக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலை எழுதியவர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். சிக்ஸ்த் கொஷின், தமிழக பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார்? தமிழக பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன் ஏ ராஜாஜி. செவன்த் கொஷின், மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி சி நடேசனார். எய்த் கொஷின், முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி. முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி எது அப்படின்னா ஆப்ஷன் பி நீதி கட்சி. நைன்த் கொஷின், எதற்கு ஆதரவாக பெரியார் தன்னுடைய அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார்? எதற்கு ஆதரவாக பெரியார் தன்னுடைய அனைத்து அரசு பொறுப்புகளையும் ராஜினாமா செய்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒத்துழையாமை இயக்கத்திற்காக. டென்த் கொஷின், இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி மயிலை சின்னத்தம்பி ராஜா. 11th கொஷின், டெல்லி சுல்தானிய அரச வம்சத்தை சரியாக ஏறு வரிசைப்படுத்துக. 1 சையது வம்சம், 2 லோடி வம்சம், 3 அடிமை வம்சம், 4 கில்ஜி வம்சம், 5 துக்ளக் வம்சம். சரியான விடை ஆப்ஷன் பி 3, 4, 5, 1, 2. 12th கொஷின், போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு ஆப்ஷன் ஏ 1210. 13 படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கியவர் யார்? படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் ஆப்ஷன் டி இல்துத்மிஷ். 14 பால்பனின் மகன் ஆப்ஷன் ஏ ஹைகுபாத். 15 அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்களை அவர்கள் நாடுகளுடன் சரியாக பொருத்துக. தேவகிரி யாதவர்கள், பி துவாரசமுத்திரம் ஹொய்சாலர்கள், வாராங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 16 தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? ஆப்ஷன் டி கிஷிர்கான். 17 முதல் பானிபட் போரில் பாபர் வெற்றி பெற காரணமான போர் முறைகளில் தவறானது எது? 1 துலுக்மா, 2 ரூமி, 3 சேத். சரியான விடை ஆப்ஷன் சி 3 சரி. 18 பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரைசூரை கைப்பற்றிய துலுவ வம்ச அரசர் யார்?
பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்ச்சூரை கைப்பற்றிய துளுவ வம்ச அரசர். ஆப்ஷன் டி கிருஷ்ணதேவராயர். 19 முதலாம் வேங்கடருக்கு பின் குறைந்த வயதில் முடிசூட்டப்பட்டவர். முதலாம் வேங்கடருக்கு பின் குறைந்த வயதில் முடிசூட்டப்பட்டவர். ஆப்ஷன் ஏ சதாசிவராயர். 20 திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம். திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தின் புதிய தலைநகரை நிறுவிய இடம். ஆப்ஷன் ஏ பெனுகொண்டா. 21 சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். இது யாருடைய கருத்து அப்படின்னா ஆப்ஷன் ஏ MS சுவாமிநாதன். 22 நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. 23 டேஸின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480 அதாவது PL 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. இந்த நிலைமை பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு ஷிப் டு மவுத் என்று அழைக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா எந்த ஆண்டில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1960. 24 எந்த புரட்சியின் போது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? எந்த புரட்சி இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது அப்படின்னா ஆப்ஷன் சி பசுமை புரட்சி. 25 ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பது எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. 26 தமிழகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? தமிழகத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சென்னை. 27 குறைவான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? குறைவான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ எல். 28 உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்ட அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர். உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்ட அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அல் பலாகி. 29 கோள் காற்று அல்லது நிலையான காற்றுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது. 1 வியாபார காற்று, 2 மேலை காற்று, 3 துருவ காற்று. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 30 பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகளில் சரியானது எது? ஏ பிரேசில் காப்பான், பி சுமத்ரா இந்தோனேஷியா, சி மலேசியா காங்கோ, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 31 ஐநா சபையின்படி எந்த வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார்? அதாவது ஐநா சபையின்படி இவ்வளோ வயது நிரம்பலை அப்படின்னா அவங்க குழந்தைங்க தான் அப்படின்னு சொன்னது எந்த வயது அப்படின்னா ஆப்ஷன் டி 18. 32 டேஸுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. எதுக்காக கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவிற்கும் நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி அமைதிக்காக. 33 தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடியவர் ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா. 34 எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் UDHR பொது சபை தீர்மானம் 2017 ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எங்கு நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் UDHR பொது சபை தீர்மானம் 217 ஏயின் படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் பி பாரிஸ்.
35 மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 2007. 36 பஷ்பன் பச்சாவ் ஆந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கைலாஷ் சத்யார்த்தி. 37 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்குமே அளிக்கப்பட வேண்டும் என கூறக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிவு 45. 38 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்களில் சரியானது எது? 1 சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம். 2 பெண் தொழிலாளர்கள் நலநிதி. 3 பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம். 4 பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள். 5 நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல். சரியான விடை ஆப்ஷன் டி 1 2 3 4 5 சரி. இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. 39 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்கள் எத்தனை நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் டி 30 நாட்கள். 40 ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் ஆப்ஷன் ஏ ஜான் எஃப் கென்னடி. 41 கவர்னர் என்பதை குறிக்கும் குபர்னர் எனும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? கவர்னர் என்பதை குறிக்கும் குபர்னர் எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் பி லத்தீன். 42 இஸ்ரேல் நாடாளுமன்றத்தின் பெயர். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹெனஸ்ட். 43 தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் எந்த ஆண்டில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்தது? தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்தது அப்படின்னா ஆப்ஷன் பி 1971. 44 தமிழ்நாட்டில் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது? தமிழ்நாட்டில் சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு சிறுதொழில் கழகம். 45 பொதுவாக மலைத்தூறல் எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது? பொதுவாக மலைத்தூறல் எந்த மேகத்திலிருந்து உருவாகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ படைமேகம். 46 ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது? ஆலங்கட்டி மலை எந்த வகை மேகத்திலிருந்து உருவாகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி கார்த்திரல் மேகம். 47 இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக பிரித்துள்ளது? இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக பிரித்துள்ளது? ஆப்ஷன் டி 5. 48 வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்பமண்டல சூறாவளிகள் காரணமாக திடீரென்று ஏற்படும் கடல் நீர் எழுச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி புயல் அலை. 49 தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் சரியானது எது? தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களில் சரியானது ஆப்ஷன் பி திருநெல்வேலி கன்னியாகுமரி. 50 தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை காண்பது எத்துறைக்கான எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் டி 4ஆம் துறை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள், தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணி